சார் பித்தப்பையில கல்லு இருக்கு 4 mm இருந்தது சார் ஃபர்ஸ்ட். எப்படிம்மா, ஏதாவது டைஜஸ்டிவ் பிரச்சனை இருந்து போய் பரிசோதிச்சு பார்த்தீங்களா? ஆமா சார், வேற வயிறு வலின்னு வேற பிரச்சனைக்காக காமிக்க போனோம். அப்போ பார்க்கல பித்தப்பையில கல்லு இருக்குன்னு அதுக்காக தான் சொன்னாங்க. சரி, இப்போ அவங்களுடைய கொஞ்சம் அதுக்கு பிறகு 1 வருஷம் நாட்டு சித்தா மெடிசன் எல்லாம் பண்ணி பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்போ 5, 6ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு? உடல் ரீதியா அவங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு? அவங்க ஒன்னும் சாப்பிட முடியல, அஜீரணமா இருக்கு. சாப்பிடறதுக்கு சாப்பாடு மட்டும் ஏற்க மாட்டோம், மற்றபடி வலியோ எந்த வலியோ எதுவும் இல்லை. சரி, நீங்க என்ன பண்ணுங்க, நேர்ல கன்சல்ட் பண்ணுங்க ஒரு டாக்டர் அக்குபஞ்சர் போய் அவங்க நாடி பார்த்து அந்த பித்தப்பை பாதிப்பு எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத பல்ஸ் பார்த்து சொல்ல முடியும். மேக்ஸிமம் அது கரையாது, அதனால ஆபரேஷன் தான் பண்ணணும்ங்கறாங்க. அதனால பண்ணிரலாமா இல்ல அக்குபஞ்சர்ல வலி இருக்கா? இப்போ பேஷண்ட்டுக்கு வலி இல்ல, அவங்க ஒரு டாலரன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னும் போது முதல்ல நம்ம அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்து பார்க்கலாம். ஏன்னா பேஷண்ட்டுக்கு இப்போ ஒன்றும் பெரிய சஃபரிங் இல்லை இல்லையா? இல்ல அதனால ஆமா, இதுல சரியாயிடுச்சுன்னா நம்ம ஆபரேஷனை அவாய்ட் பண்ணலாம். அப்படியா? இல்ல எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டோம், மேக்ஸிமம் கரையவே கரையாதுன்ட்டாங்க. அதாம்மா, நீங்க அக்குபஞ்சர் பார்க்கல இல்லையா இன்னும்? ஸோ இது ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். சரி, நான் அடிக்கடி வியூவர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிற விஷயம், ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, தெர் இஸ் நோ இன்க்யூரபிள் டிசீசஸ் இன் அக்யூபங்க்சர். குணமாக்க முடியாத நோய்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஆனால் குணமாக்க முடியாத நிலைகள் உண்டு. தேர் இஸ் இன்க்யூரபிள் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது பித்தப்பையில் கல் இருக்குது, கிட்னியில் கல் இருக்குது, இல்லை ஒரு கேன்சர் பாதிப்பு இருக்குதுன்னு எந்த பாதிப்பை ஒரு பேஷண்ட் சொன்னாலுமே பேஷண்ட்டோட டாலரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது அவங்களால தாங்கிக்கவே முடியாத வலி வேதனை இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனில் அந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி சிகிச்சை உதவும் அப்படிங்கிறத நாம் டிசைட் பண்ணணும். எனக்கு அந்த டாலரன்ஸ் இருக்குது, பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னும் போது இந்த மாதிரி எளிமையான சிகிச்சைகளை நம்ம மேற்கொள்கிறது தான் சிறந்தது. ஸோ இதில் நமக்கு முழு நிவாரணம் கிடைக்கும்போது ஆப்ரேஷன் போன்ற பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக தவிர்த்திட முடியும். ஸோ இந்த ஒரு தெளிவு வியூவர்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம்.